Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த மேக்ஸி தான் ஸ்டிச் பண்ண போறோம். இதுல வந்து zip வச்சு மேக்ஸியோட மேல் பகுதியில டாப்ல pleated மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போறோம். மேக்ஸி ஸ்டிச் பண்றதுக்கு 3 மீட்டர் கிளாத்தும் ஜிப்பும் எடுத்துர்க்கேன். ஜிப் வச்சு ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றதால வாங்க எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் கிளாத்ல வந்து மேக்ஸியோட மேல் பார்ட் மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மேல் பார்ட் மட்டும் கட் பண்றதுக்காக. சோ இந்த மாதிரி கிளாத்தை வந்து நம்ம ஹைட்க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நாலா மடிச்சு போட்டுருக்கேன். இப்போ நாலா மடிச்சு போட்டதுக்கப்புறம் நம்ம ஹைட் வந்து கரெக்டாக வருதா பார்க்கணும். கிளாத்தில் நான் வந்து 16 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ எனக்கு கிளாத்தில் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ ஹைட்டு 16 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஷோல்டர் மார்க் பண்ணுறோம். ஷோல்டர் வந்து 7 இன்ச்சு. அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் மார்க் பண்ணணும். நான் ஆர்ம் ஹோல் வந்து 8 இன்ச்சு வைக்கிறேன். 8 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப் ஷோல்டர், நம்ம ஷோல்டர் இருக்கும் இல்லையா, அங்கே 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் பேக் நெக் மார்க் பண்ணுறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 5.5 இன்ச்சு வைக்கிறேன். பேக் நெக் வந்து 6 இன்ச்சு வைக்கிறேன். கீழே வந்து அடியில் கிளாத்தை இந்த மாதிரி எடுத்துகிட்டு பேக் நெக் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக் மார்க் பண்ணதுக்கப்புறம் செஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். செஸ்ட்டு வந்து 44 இன்ச்சு. ஸோ அதை வந்து 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11 இன்ச்சு. ஸோ 11 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கிளாத் விடுவோம் இல்லையா, அதுக்கு எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு. அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸோட இடுப்பு பக்கம் கிட்ட மார்க் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த இடுப்பு பக்கம் வந்து 10 இன்ச்சு. டோட்டல் 40 இன்ச்சு. அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 10 இன்ச்சு. அதை வந்து எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு கிளாத் விடுறதுக்கு. ஸோ இப்போ மேக்ஸோட மார்க்கிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆர்ம் ஹோலுக்கு பாக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நெக்குக்கும் பாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ம் ஹோலும் நெக்கும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ சைடு நம்ம செஸ்ட்டும் இடுப்பு பக்கத்தையும் சேர்த்து லைன் போட்டுக்கலாம். அப்புறம் ஆர்ம் ஹோல் வந்து ரவுண்டு கர்வ் கொடுக்குறேன். இந்த மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வி ஷேப் மாதிரி வைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வி ஷேப் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். பேக் நெக் வந்து நார்மலாக ரவுண்ட் ஷேப் தான். ஸோ ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணதுக்கப்புறம் பேக் நெக் ட்ரா பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட் நெக் மட்டும் மேலே இருக்க அந்த 2 மடிப்பு கிளாத்தை மட்டும் தனியாக எடுத்து வி ஷேப் கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பேக் நெக் வந்து அந்த மேலே கிளாத்தை தனியாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேக்கில் வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல ரவுண்ட் ஷேப் ட்ரா பண்ணி ரவுண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நெக்கும் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து ஜாயிண்ட்ல இருக்கு. ஸோ ஷோல்டரும் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மேக்ஸோட மேல் பகுதியில் ஃப்ரண்ட்டும் பேக்கும் கட் பண்ணியாச்சு. கட் கொடுத்துக்கோங்க சைடில். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறேன். ஸ்லீவ் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்ததுலேயே அதில் கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவோட மேல் லென்த் வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதே 10 இன்ச்சு வந்து கீழேயும் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி 10 இன்ச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச்சு மைனஸ் பண்ணி 3 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணுங்கள். கையோட கீழ் நீளம் பண்ணணும். கையோட அகலம் வந்து நான் 10 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் 10 இன்ச்சு எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லையா, அதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கையோட கீழ் ரவுண்டு வந்து நான் 7 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 7 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 இன்ச்சு மார்க்கிங் கிளாத் விடுறதுக்கு. இப்போ மார்க் பண்ணியாச்சு ஸ்லீவ் எல்லாம். இப்போ இந்த சைடில் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. கரெக்டான அளவு. இது வந்து துணி விடுறதுக்காக மார்க் பண்ணது. அப்புறம் ஸ்லீவோட கர்வ் போட்டுக்கலாம். இங்கே கீழே இருந்து அப்படியே மேலே கொண்டு போய் நம்ம மார்க் பண்ண இடத்துல அப்படியே ஜாயின் பண்ணிட்டு ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். இப்போ ஒரு முறை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம் நம்ம கையோட அகலம் வந்து 10 இன்ச்சு இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணிடலாம். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவோட சென்டரில் கட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்லீவோட அகலம் கரெக்டான அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல கட் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கிளாத் வந்து மேக்ஸியோட மேல் பகுதியில் வந்து ப்ளீட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கிறது. அதுக்கு வந்து நான் நம்ம மேக்ஸியோட லென்த் எவ்வளவோ அந்த லென்த்துக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அகலம் வந்து நான் 22 இன்ச்சு 22 இன்ச்சு, அதாவது 22 டபுள் சைடு போட்டிருக்கேன். 22 24 44 இன்ச்சும் ஹைட்டு வந்து 16 இன்ச்சு நம்ம டாப்போட ஹைட்டு. ஸோ அந்த ஹைட்டுக்கும் நம்ம அகலத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த 3 மீட்டர் கிளாத்தில் வந்து டாப்புக்கு அதுக்கப்புறம் ஸ்லீவுக்கு இப்போ மேலே வைக்கிற ப்ளீட்ஸுக்கு அதெல்லாம் போக பேலன்ஸ் இருக்க கிளாத் வந்து டாப் மேக்ஸியோட கீழ்ப்பகுதிக்கு எடுத்துக்கிட்டேன். கீழ்ப்பகுதியில் வந்து நம்ம இடுப்பு பக்கம் வந்து டோட்டலாக 40 இன்ச்சு. ஸோ 40 இன்ச்சு விட டபுள் மடங்கு இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு இப்போது டோட்டல் இடுப்பு பக்கம் 40, எனக்கு ஒன் சைடு
37 இருக்குது. ஸோ டோட்டலாக என் கிளாத் வந்து எத்தனை இன்ச் இருக்குது அப்படின்னா 74 இன்ச் இருக்குது. ஸோ இதை வந்து ப்ளீட்ஸ் வச்சு அப்படின்னா கரெக்ட் பண்ணிப்பேன். சென்டரில் வந்து கட் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு பாதி கிளாத்தும் பேக் சைடு பாதி கிளாத் வரும். ஹைட்டு வந்து உங்களுக்கு சப்போஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா ஹைட்டு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு பேலன்ஸ் கிளாத்தை கட் பண்ணிடுங்க. எனக்கு வந்து கரெக்டான ஹைட்டு வந்து 56 இன்ச்சு. ஸோ டாப் வந்து 16 இன்ச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ கீழே இருக்க பாட்டம் வந்து 46 இன்ச் இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கிட்டு கீழே வந்து 2 இன்ச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். எனக்கு கரெக்டாக வந்துடும் என்னோட ஹைட்டுக்கு. ஸோ இந்த கிளாத்தை அப்படியே வச்சுக்கிட்டேன் நான். இப்போது மேக்ஸியோட கீழ்ப்பகுதி, மேக்ஸியோட ஃப்ரண்ட் சைடு, மேக்ஸியோட டாப்போட பேக் சைடு, அதுக்கப்புறம் ஸ்லீவு, அப்புறம் மேலே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்கான கிளாத்து, அதுக்கப்புறம் ஜிப்பு, இதெல்லாம் நம்ம கட் பண்ணி ஜிப்பை எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ டாப்போட ஃப்ரண்ட் சைட் பீஸ் எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் சைடில் வந்து ஃபஸ்ட்டு ஜிப்பை அட்டாச் பண்ணிவிடுவோம். இப்போ ஜிப்பை அட்டாச் பண்ணுறதுக்காக 2 இன்ச்சு கிளாத்தை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ சென்டரில் வந்து இந்த கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் பட்டி மாதிரி ஜிப்புக்கு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ இந்த 2 இன்ச்சு கிளாத்தை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு நம்ம நெக்கோட சென்டரில் வச்சுட்டு அந்த 2 இன்ச்சு கிளாத்தோட சென்டரும் நெக்கும் ஈக்குவலாக இருக்க மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க சென்டரில். அதுக்கப்புறம் அந்த சென்டர் ஸ்டிச்சுக்கிட்ட இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி 2 சைடும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம அந்த சென்டர் ஸ்டிச் இருக்குல்லையா அதை கட் பண்ணிவிட்டா நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து 2 பீஸு வந்துடும். ஸோ இப்போ நம்ம ஜிப்பை எடுத்துக்கிறோம். ஜிப்பை எடுத்துக்கிட்டு ஜிப்பு வந்து பிளைனாக இருக்கிறது மேல் சைடு வரும், இந்த மாதிரி தூக்கலாக இருக்கிறது வந்து கீழே சைடு போகணும். ஸோ நம்ம ஜாயின் பண்ணோம் இல்லையா அந்த கிளாத்தை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம ஜிப்பை ஓப்பன் பண்ணிடலாம். ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரண்ட் சைடு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஜிப்பை அப்படியே திருப்பி பேக் சைடு இந்த மாதிரி வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு கிளாத்து, அந்த கிளாத் மேலே வச்சு அப்படியே அந்த ஜிப்பு ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். இந்த ஜிப்பை வந்து நம்ம திருப்பி வச்சுருக்கோம், கரெக்டாக வைக்கல, திருப்பி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டா நம்ம கிளாத்தை வந்து உள்ள சைடு அனுப்பும் போது நம்மளுக்கு ஜிப்பு மட்டும் மேலே இந்த மாதிரி அழகா தெரியும். இதே மாதிரி இன்னொரு சைடு இருக்கு இல்லையா அந்த கிளாத்லயும் ஜிப்பை வந்து திருப்பி வச்சுட்டு நம்ம ஜாயின் பண்ணிடணும். இந்த மாதிரி திருப்பி வச்சு அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி 2 சைடும் நம்ம ஜிப்பு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ஜிப்பு வந்து திரும்பி இருக்கும். இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத்தை உள்ளே அனுப்பிட்டு நம்ம ஜிப் வந்து கரெக்டாக வந்துடும். நம்ம ஏன்னா திருப்பி தான் ஜிப்பு ஜாயின் பண்ணியிருக்கோம், அந்த திருப்பின கிளாத்தை வந்து உள்ளே அனுப்பினா நம்மளுக்கு ஜிப்பு கரெக்டாக வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஜிப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி ஜிப்பு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பேக் சைடு வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம மடித்து அப்படியே அந்த ஜிப்பு மேலேயே இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த ஜிப்பு நம்ம ஜிப்பில் படக்கூடாது, ஜிப்பு ஓரத்தில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளுக்கு ஜிப்பு குத்தவும் குத்தாது, அந்த கிளாத்தும் மடிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங்கில் வந்துடும். இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஜிப் அழகாக ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ஜிப்பு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணணும், ஷோல்டர் ஜாயின் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டான சைடு வச்சுக்கோங்க, பேக் வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இந்த 2 ஷோல்டரையும் ஈக்குவலாக வச்சு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டுருங்க 2 சைடும். இப்போ 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணணும். ஸோ நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸை இந்த மாதிரி மடித்து இந்த 1/4 இன்ச்சுக்கு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மடித்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி கிராஸ் பீஸையும் நெக் பீஸையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்லாம் கரெக்டாக திரும்புறதுக்காக கட் கொடுத்துக்கிறேன். கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஓரத்தில் அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் சைடு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிட்டா நம்மளுக்கு மடிப்பு தையல் மாதிரி இருக்கும். இப்போ இந்த மடிப்பு தையல் போட்டதுக்கப்புறம் நம்ம அந்த கிராஸ் பீஸை அப்படியே ஃபுல்லாக பேக் சைடு திருப்பிட்டு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. நெக் வந்து கிராஸ் பீஸ் வச்சு இந்த மாதிரி அழகாக இருக்கும். இப்போ நெக்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம கிளாத் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு 2 சைடு தனித்தனியாக வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு இந்த மாதிரி பிசிறு இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படியே உள்ள சைடு மடிச்சுக்கோங்க ஒரு இன்ச்சுக்கு. சப்போஸ் பிசிறு இருந்துச்சுன்னா ஓரமாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எனக்கு பிசிறு இல்லை, அதனால 1 இன்ச்சுக்கு கிளாத்தை உள்ள மடிச்சுட்டு இந்த மாதிரி கிராஸாக, எனக்கு வந்து வி ஷேப் மாதிரி வேணும் இந்த ப்ளீட்ஸு. ஸோ இந்த மாதிரி கிராஸாக வச்சு
உங்கள் கிளாத் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து ஒரு 5-6 ப்ளீட்ஸ் வந்தது. ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டு அப்படியே அந்த ஆர்ம் ஹோல் கிட்டேயும் கீழே இடுப்பு பக்கம் அந்த கீழ் பகுதி இருக்கு இல்லையா, அங்கேயும் தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. உங்கள் டாப்போட ஃபுல் கிளாத்தும் இந்த க்ளோஸ் ஆகிற மாதிரி இந்த ப்ளீட்ஸ் வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடலாம். ஸோ கீழ்ப்பகுதியில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடுறேன். இப்போ கீழ்ப்பகுதி ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ப்ளீட்ஸ் எல்லாம் கரெக்டாக மேலே ஆர்ம் ஹோல் கிட்ட வர மாதிரி வச்சுட்டு அப்படியே ஆர்ம் ஹோல் கிட்டேயும் ஆர்ம் ஹோல் கிட்ட இங்கே உள்ளே போகணும். நம்ம ஸ்டிச்சிங் போட்டாச்சு, ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அந்த பிசுறு துணி இருந்துச்சுன்னா வெளியில் போகிற மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நீட் பண்ணிவிட்டு அப்படியே ஆர்ம் ஹோல் கிட்டேயும் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நான் ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ப்ளீட்ஸ் வைக்கும் போது நம்மளுக்கு மேலேயும் கீழே ஆர்ம் ஹோல் கிட்டலாம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும், அது எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணால் நம்மளுக்கு நீட்டாக டாப்பில் வந்து ப்ளீட்ஸ் வச்சா வந்துடும். அதே மாதிரி இன்னொரு சைடும் இதே மாதிரி எத்தனை ப்ளீட்ஸ் வச்சிங்களோ அதே நம்பர்ஸில் ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ அதே மாதிரி 1 இன்ச்சுக்கு உள்ள துணியை வந்து மடிச்சுட்டு, இப்போ நான் வி ஷேப் தானே வைக்கிறேன், ஸோ கரெக்டாக எனக்கு வி ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி வச்சு ப்ளீட்ஸ் அதே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இதே மாதிரி 2 சைடும் டாப் பகுதியில் ஃப்ரண்ட் சைடு ப்ளீட்ஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு நான் ஸ்லீவில் வந்து கீழே இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். 1 இன்ச்சு கிளாத் விட்டுருந்தா அதை மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் வந்து கட் பண்ணும் போதே சென்டர் கட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த சென்டர் வந்து கரெக்டாக நம்ம ஷோல்டர் கிட்ட வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி அப்படியே இந்த கிளாத்தையும் ஆர்ம் ஹோல் கிளாத்தையும் ஸ்லீவ் கிளாத்தையும் ஒன்றா இந்த மாதிரி வச்சுட்டு எங்கே நம்ம கிளாத் வந்து முடியுதோ அந்த இடத்துல வச்சு அப்படியே 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி நான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. எனக்கு கரெக்டாக சென்டர் வந்துருச்சு, சென்டர் கிட்ட ஷோல்டர் கிட்ட. ஸோ இதே மாதிரி 2 ஸ்லீவையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ 2 ஸ்லீவும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம டாப் பகுதி தான் இப்போ ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நம்ம கீழே அந்த ப்ளீட்ஸ் வச்சு மேக்ஸோட கீழ்ப்பகுதி ஃபினிஷ் பண்ணணும். மேக்ஸோட டாப் வந்து கட் பண்ணும் போதே நம்ம இடுப்பு அளவுக்கிட்ட வந்து கரெக்டான அளவுக்கிட்ட கட் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த கரெக்டான அளவுக்கிட்ட நம்ம டாப்போட மேக்ஸியோட கீழ்ப்பகுதி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஈக்குவலாக வச்சு அந்த ஓரத்தையும் இந்த ஓரத்தையும் ஈக்குவலாக வச்சு அந்த இடத்துல கரெக்டாக பின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடும் நாச்சஸ் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல பின் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஆப்போசிட் சைடும் இந்த கார்னர் கிளாத்தையும் கீழ்ப்பகுதியோட கார்னர் கிளாத்தையும் நம்ம இடுப்பு பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த நாச் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலையும் ஒன்றா வச்சு பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சென்டரில் வந்து அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மாதிரி பின் பண்ணிடுறதுனால நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து அப்படியே ப்ளீட்ஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணால் நம்ம மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் ஈக்குவலாக வந்துடும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. நடுவில் ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு கரெக்டாக கிளாத் வந்து கரெக்டாக வந்துருச்சு இந்த மாதிரி பின் பண்ணனால. ஸோ இதே மாதிரி நான் ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் 2 சைடும் ஜாயின் பண்ணிட்டேன். டாப் கிளாத்தையும் கீழே இருக்க கிளாத்தையும் ப்ளீட்ஸ் வச்சு ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இப்போ சைடு ஜாயின் பண்ணணும். நான் சைடு ஜாயின் பண்ணுறதுக்கு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 2 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே நான் ஸ்டிச் பண்ணிடுறேன். சப்போஸ் உங்களுக்கு கரெக்டான அளவு வேணும் அப்படின்னா ஒரு முறை நீங்கள் செஸ்டிக்கிட்டெல்லாம் மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக கம்மியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன். டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து மடித்து ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து கீழே 2 இன்ச்சு விட்டுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 இன்ச்சுக்கு கிளாத்தை வந்து மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடித்து அப்படியே ஓரத்தில் ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் மேக்ஸி வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.